ஃப்ரெண்ட்ஸ், மை டெக் 10 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஜூம் ஆப்பில் எப்படி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எப்படி லேப்டாப்பில் ஷேர் பண்ணுறது, எப்படி ஃபோனில் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது எப்படி லேப்டாப்பில் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஜூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நியூ மீட்டிங் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நியூ மீட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு மீட்டிங் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இதில் உங்களோட ப்ரொஃபைல் ஷோ ஆகும். ஜூம் ஆப்பில் எப்படி ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மீட்டிங்கில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் கலரில் ஷேர் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னத்தை ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி இதில் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஷோ ஆகும். அதாவது உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் எந்தெந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல் எல்லாம் ஷேர் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே வரும். இப்போ நான் பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கபடியா பவர் பாயிண்ட்டை ஷேர் பண்ணுறேன். இந்த பவர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷேர்ன்ற பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ பவர் பாயிண்ட் வந்து எனக்கு ஷேர் ஆகுது. இதில் உங்களோட மவுஸ் கர்சரை மேலே கொண்டு போனீங்கன்னு சொன்னால் ஜூம் ஆப்பில் மெனுவெல்லாம் இதில் ஷோ ஆகும். இப்போ ஸ்டாப் ஷேர் பண்ணுறேன். மறுபடியும் நான் ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூம் ஆப்பில் எங்களுக்கு ஒயிட் போர்டு என்ற ஆப்ஷன் ஒன்று தந்திருக்கிறாங்க. அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஒயிட் போர்ட் மூலமாக நிறைய விடயங்களை நாங்கள் காட்சிப்படுத்தலாம். உதாரணத்துக்கு இதில் டெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணி இதில் நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்று டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கு பிறகு அதில் கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த அளவில் ஃபொண்ட் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கும் இதில் மாற்றிக்கொள்ளலாம். ஒயிட் போர்டில் பென்சில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் வரைஞ்சி கொள்ளலாம். உங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப்ஸில் உங்களுக்கு பிடிச்சதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ஆட் பண்ண ஷேப்ஸை டிலீட் பண்ணணும்னு சொன்னால் அங்கே ரேசர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். ஷேப்ஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட்லைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்லைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹைலைட் பண்ணி விளங்கப்படுத்தி கொள்ளலாம். இப்போ ஷேர் பண்ணிடுற ஒயிட் போர்ட்டை ஸ்டாப் ஷேரை கிளிக் பண்ணி நான் என் பண்ணிக்கொள்கிறேன். என் பண்ணதுக்கு பிறகு இதில் அட்வான்ஸ் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஆடியோ வீடியோ என்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ இல்லாட்டி ஆடியோவை ஷேர் பண்ணணும்னு சொன்னால் இதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். வீடியோன்னு ஷேர் பண்ணும்போது உங்களோட ஒரிஜினல் சவுண்ட் ஒன்றில் இருக்கணும். இந்த ஒரிஜினல் சவுண்டை எப்படி எனேபிள் பண்ணலாம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லேப்டாப்பில் எப்படி ஷேர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படி ஃபோனில் ஷேர் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களோட ஃபோனில் இருக்கிற ஜூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நியூ மீட்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிறேன். மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி தான் உங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் ஷேர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் நீங்கள் எதை ஷேர் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் இதில் ஷேர் ஒயிட் போர்ட்டை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் போர்ட் ஷேர் ஆகிட்டு இதில் உங்களுக்கு தேவையான விடயத்தை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஒயிட் போர்ட்டை ஸ்டாப் பண்ணுறேன். ஷேர் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த விடயத்தை ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணி கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள மைக் டெக் 10 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.